அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. அலாட் மணி தன்னுடைய கஷ்ட காலகட்டத்தில், அதாவது மார்க்கெட்லாம் கீழே உடஞ்சிட்டு இருக்கு, பங்குகள்லாம் பயங்கரமாக உடஞ்சிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் போய் போர்ட்ஃபோலியோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிச்சு. ஏன்னா எல்லாரும் பயங்கரமான புல் மார்க்கெட்டில் அபரிமிதமான லாபம் இருக்கும்போது தான் நம்ம எவ்வளவு லாபம் சம்பாரிச்சிருக்கிறோம், நிஃப்டி 50 விட அதிகமாக சம்பாரிச்சிருக்கிறோமா, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் காசு போட்டிருந்தா எவ்வளோ சம்பாரிச்சிருப்போம், அதை விட அதிகமாக சம்பாரிச்சிருக்கிறோமா, இந்த மாதிரிலாம் மெஷர் பண்ணுவாங்க. வேற வழி கிடையாது. இந்த கஷ்டமான காலகட்டத்தில் உல்டாவா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அலாட் பண்ணி விரும்பிச்சு. ஆனாலும் தொடர்ச்சியா நம்ம சொல்ற அறிவுரை என்னன்னா, இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு போர்ட்ஃபோலியோ பார்க்காதீங்க. அது உங்களுக்கு மன உளைச்சல் தான் கொடுக்கும். எங்களுக்கும் அப்படிதான் கொடுக்குது. பட் வேற வழி கிடையாது. சேனல் ரன் பண்றதுனால பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஆளாகிறோம். சரி, நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் பாத்தியா? எவ்வளவு ரிட்டர்ன்? 2%. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணது 2022 அப்படிங்கிறத எண்டு, கிட்டத்தட்ட டிசம்பர் அல்லது சில பங்குகள் ஜூன்ல வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. அங்க இருந்து நிஃப்டியினுடைய புள்ளியை எடுத்து நிஃப்டியினுடைய டோட்டல் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்துருக்கு, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 2% அதிகமாக தான் இந்த காலகட்டத்திலையும் எங்களுடைய ரிட்டர்ன் அதிகமாக தான் இருக்கிறதா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டா, நாங்க பண்ண ஒரு மிகப்பெரிய டெசிஷன் என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்துச்சு பாத்தீங்களா, இந்தியன் கவர்மெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது எங்களுடைய போர்ட்ஃபோலியோல 50% வித்தோம். அதுல நாங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எல்லாம் கட்டினோம். அந்த கட்டினதை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட் பிளஸ் இப்ப போர்ட்ஃபோலியோல இருக்கிற அமௌண்ட், இப்ப ரீசெண்டா கூட சில சேல்லாம் பண்ணணும், அதனுடைய ப்ராஃபிட் லாஸுக்கும் வித்தோம். சரிங்களா? இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு குத்து மதிப்பா கால்குலேட் பண்ணதுல நாங்க போர்ட்ஃபோலியோ பிளஸ் 2% தான் இருக்கிறோம். அப்ப தங்கம் உள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. தங்கம் இல்லாம தான் சொல்றோம். தங்கத்தையும் சேர்த்தோம்னா எங்க போர்ட்ஃபோலியோ நல்லா தான் பண்ணியிருக்கு அப்படிங்கறதா பாயிண்ட். ஆனா இது எல்லாமே 2022 இருந்து ஸ்டார்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ. நாங்க அந்த புள்ளியை எடுத்துக்கிட்டு நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணோம். எங்க கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோல மிட் கேப் ஸ்டாக்கும் இருக்குது, ஸ்மால் கேப் ஸ்டாக்கும் இருக்குது. ஆக்சுவலா பார்த்தா நிஃப்டி 50 கம்பேர் பண்ணக்கூடாது, நிஃப்டி 500 அல்லது வேற பெஞ்ச் மார்க்கை தான் எடுத்து செக் பண்ணணும். பட் இருந்தாலும் ஒரு கஷ்ட காலத்துல இந்த மாதிரி கொடுமையான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்ம எப்படி இருக்கோம்? ஏன்னா போர்ட்ஃபோலியோல பார்க்கும்போது ஏகப்பட்ட பங்குகள் பயங்கரமா உடஞ்சிருக்கிறாங்க. நான் கண்டிப்பா லாஸ்ல இருப்பேன் அப்படின்னு நினைச்சுதான் பார்த்தேன். மெஷர் பண்ணப்போ ஓரளவு பாசிட்டிவா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இது பெர்ஃபெக்டா நான் சொல்றதுல கூட பிழைகள் இருக்கலாம் நண்பர்களே. ரஃபா குயிக்கா இப்படி கூட்டி கழிச்சு ஒரு அனுமானத்துல போட்டு பார்த்தா நான் இப்படிதான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்க. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அற்புதமா நடந்திருக்குது. அதனாலதான் அலாட் மணிக்கு இந்த லக்கோ அப்படின்னு தெரியல. அலாட் மணி ஸ்டார் மெம்பர்ஸ்க்கு அப்படி என்னதான் ஸ்பெஷலா பண்ணுது அப்படின்னு கேட்டா, ஸ்டார் மெம்பர்ஸ் கோல்டு மெம்பர்ஸ்க்கு இருக்கிறது எல்லாமே பப்ளிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தான் அலாட் மணி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கும் அல்லது லேட்டா வந்து சேரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இப்போ ஸ்டார் மெம்பர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ச்சியா ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இப்போ லைவ் வந்துட்டோம்னா உடனே ஒரு மெசேஜ் போட்டுருவோம். ஸ்டார் மெம்பர்ஸ்க்குலாம் அது ரிசீவ் ஆயிருது, பப்ளிக்கு ரிசீவ் ஆக மாட்டேங்குது. அதனால மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுனால உடனே ஜாயின் பண்ணிடுறாங்க. அதே போல இந்த போர் குறித்து ட்ரம்ப் என்ன பேசுறாரு, ஈரான் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஹாட் டாபிக்ஸ் எல்லாமே அப் டு டேட்டா நம்ம நியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஃபெட் ரேட் கட் பத்தி நியூஸ் வந்த உடனே நம்ம போட்டுருவோம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்பெஷலா இந்த மெம்பர்ஸுக்கு அப்படின்னு. HDFC பேங்க்ல பாத்தீங்கன்னா சேர்மன் வெளியே போனாரு. ஆனா கிரெடிட் சூஸினுடைய அடிஷனல் டியர் 1 அந்த பாண்டுகளை அவங்க முறையற்ற வகையில வித்திருக்கிறாங்க. அதனால HDFC பேங்க் அவங்களுடைய 3 உயர்மட்ட நிர்வாகிகளை நீங்க HDFC பேங்க்ல இருந்து வெளியில போய்க்கங்க, இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. சோ இது 2வது நியூஸ். இதனாலையும் கூட HDFC பேங்கினுடைய விலையில இம்பாக்ட் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அலாட் மணியினுடைய புரிதல். ஆக்சிஜர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஷேர். அவங்களுடைய ரிசல்ட்டை அடிப்படையா வச்சுதான் நம்மளுடைய HCL டெக், இன்ஃபோசிஸ், TCS இவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் புரிஞ்சுக்கும். ஸோ அதனால ஆக்சிஜர் அவங்களுடைய கைடன்ஸ் எப்படி இருக்குது, ரூபாயினுடைய மதிப்பு, இந்த மாதிரி சரிங்களா. இந்தியாவினுடைய ராணுவ பலம் உதாரணமா இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளுடைய இஸ்ரோ, DRDO பிளஸ் ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல் கிட்ட வாங்கின இந்த ராணுவ தளவாடங்கள், ராணுவ உபகரணங்கள், நம்மளுடைய மிசைல் சிஸ்டம், ஆன்டி மிசைல் சிஸ்டம், இது எல்லாமே சூப்பரா ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன்ல இந்தியா நம்மளுடைய ராணுவ பலத்தை இந்த 20 வருஷத்துல சூப்பரா கட்டமைச்சிருக்கிறாங்க. ஆனா சைலண்டா யாருக்கும் தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் அட்டாக் பண்ணும் பொழுது உலகமே பார்த்து வியர்ந்து உள்ளது. இந்தியாவினுடைய இந்த மல்டி லேயர்டு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பார்த்து
ட்ரோனா அனுப்பிச்சு சரி இந்தியாவுக்கு ஏகப்பட்ட லாஸ்களை ஏற்படுத்தலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு ட்ரோனையும் அழிக்கிறதுக்கு இவங்க $1 மில்லியன் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம சிம்பிளா அந்த பர்ஃபர்ஸ் கன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஆட்டோமேட் பண்ணி ஈஸியா வெறும் 50 சென்ட் $1 இருக்கு பாத்தீங்களா, அதுல பாதி டாலர் செலவு பண்ணி ஒவ்வொரு ட்ரோனையும் வந்து அடிச்சு சீப்பாவே வந்து வீழ்த்தி இருக்கிறோம். இந்த மாதிரி இந்தியா நமக்கு தேவையான கஸ்டமைஸ்டு டெக்னாலஜிஸையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நம்மளுடைய டிஆர்டிஓவும் பண்ணிட்டு இருக்கு. இதனால டிஆர்டிஓக்கு ஏகப்பட்ட மிலிட்டரி ஆர்டர்ஸ் வந்து வெளிநாடுகள்ல இருந்து குட்டி குட்டி நாடுகள்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து குவிஞ்சிருக்குது. இந்த மாதிரி உலக நாடுகளுக்கு இந்தியா தன்னுடைய ராணுவ பலத்தை இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த போர்ல பயங்கரமாவே வெளிப்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் வந்து சைலண்டா வந்து போயிட்டு இருக்கிற நியூஸ். ஆனா இதனால ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இந்த காலகட்டத்துல பெருசா எதுவும் இம்பாக்ட் இல்ல. ஆனா இப்ப ரீசெண்டா பாகிஸ்தானினுடைய ஒரு எக்ஸ் அதிகாரி வந்து மும்பை மேலையும் டெல்லி மேலையும் நம்ம வந்து பாம் பண்ணணும். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி தான் பேசினாங்க, இப்பவும் பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் உழவுது. இந்தியா வந்து இதை ஷார்ப்பா வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடும். கோல்டு பிரைஸ் வந்து எதனால வந்து கீழே இறங்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்க டாலர் வந்து பயங்கரமா வலுவடைந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயம் அமெரிக்காவில் உள்ள பத்திர வருவாய்கள் அவங்களுடைய ட்ரெஷரி பில்டு அந்த பில்லுன்னு சொல்லுவாங்க, பெடரல் ரிசர்வ் வந்து வட்டி விகித குறைப்புகள் வந்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா அவங்களுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா எப்படி இருக்கு, இந்த மாதிரி செய்திகளை வந்து துரத்தி பிடிச்சு நம்ம மெம்பர்ஸுக்காக குயிக்கா இது வரைக்கும் அலாட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. தங்கத்தினுடைய விலை வந்து கிடுகிடுன்னு ஏறிட்டே இருக்குது. ஏறதை துரத்தாம கோல்டு முதலீட்டுக்கான பணத்தை டெப்ட்ல பார்க் பண்றது வெயிட் பண்றது நல்ல ஐடியாவா அமைய வாய்ப்புகள் அதிகம்னு அலாட் பண்ணி பேசி இருந்துச்சு. எப்ப பேசிச்சு? தங்கமும் வெள்ளியும் பயங்கரமா ஏறிட்டே இருந்தப்போ எல்லாரும் லைவ்ல வந்து கேட்டீங்க. நம்ம ஏறுறதை துரத்தக்கூடாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி உடஞ்சி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தங்கம் $4600 வந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன நாங்க நினைக்கிற இந்த டிப்ஸை வந்து ரெக்கமெண்டேஷனா கொடுக்கறது கிடையாது. எங்களுக்கு நாங்க நினைக்கிறத ஜஸ்ட் வந்து நாங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறோங்கிற தாட்டா தான் சொல்றோம், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியா வந்து அலாட் பண்ணி பதிவித்துக் கொண்டே இருக்கிறது நண்பர்களே. ஈரான் போர் தான் இப்போதைக்கு ஹாட் டாபிக். நாங்க போரை நிறுத்துறதுக்கு தயாரா இல்லை, எத்தனை தடவை தான் ஏமாறுறது. நாங்க ஒருவேளை போரை நிறுத்தணும்னா இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ் அப்படின்னு நீங்க பண்ண டேமேஜுக்கு நிறைய காசு கொடுங்க, இனிமேல் அட்டாக் பண்ண மாட்டோங்கிற செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க. ஆனாலும் ஈரானினுடைய பல ராணுவ தலைவர்கள் அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ரிவெஞ்ச் அட்டாக் ஈரான் பண்ணிட்டே இருக்குது. ஈரான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வார்ல இருந்து நல்லா தெரியுது. இஸ்ரேலினுடைய நியூக்ளியர் சைட் மேல வந்து ரிவெஞ்ச் அட்டாக் டிமானோ அப்படிங்கிற சைட் மேல ரிவெஞ்ச் அட்டாக்கும் நடத்தி இருக்கிறாங்க ஈரான். இஸ்ரேலும் வந்து ஈரானிய தலைவர்களை கொண்டு குவிக்கிறாங்க. டெஹ்ரான்ல வந்து இருக்கிற ராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையும் அழிச்சு கொள்றாங்க. இந்த மாதிரி போர் வந்து உத்வேகமா போயிட்டே இருக்குது. யாரும் வந்து போரை நிறுத்துற மாதிரி தெரியல. இப்பதான் வந்து 22 நாடுகள் வந்து இந்த மாதிரி போரை நிறுத்துங்க, நிறைய வீடியோஸ் வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்க மக்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூஎஸ்ல வந்து காங்கிரஸ் செனட் நம்மள மாதிரியே ஒரு ஜனநாயக நாடு, அவங்க எல்லாம் வந்து யூஎஸ் பையி சிஏஏ எல்லாம் வந்து பயங்கரமா ட்ரில் பண்ணி உண்மையிலேயே இந்த வார் தேவைதானா, நீங்க வேணும்னே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல குரல்கள் வந்து எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. யூஎஸ் வந்து ஈரானியன் ஆயில நீங்க வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் போட்டிருந்த அந்த பொருளாதார தடை ஆயில் சாங்ஷனை வந்து தூக்கி இருக்கிறாங்க. இது ஈரானுக்கு நல்ல விஷயம். ஆனா அலாட்மணி எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, இதுவரைக்கும் ஈரான் நீங்க உங்களுடைய ஆயில சைனாவுக்கு நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க, யுவான்ல வந்து வர்த்தகம் நடைபெற்று கொண்டு இருந்தது, இனிமேல் நீங்க யூஎஸ் டாலர்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இன்டைரக்ட் அந்த ஆயில் சாங்ஷனை ரிமூவ் பண்ணதுல இருந்து இதுதான் வந்து யூஎஸ் சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணி புரிஞ்சுக்குது. சரி, நம்மளுடைய பிஎம் மோடியும் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட நீங்க அட்டாக் பண்றதை தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தாரு. இஸ்ரேல் வந்து பிஎம் மோடி கூட வந்து கால் செட்டப் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியா நம்மளை சுத்தி போயிட்டே இருக்குது. க்ரூடு விலை குறைஞ்ச பாடு இல்லை, எஃப்ஐஐஸ் அவங்க விற்கிறத நிறுத்தின பாடு இல்லை. மார்ச் 13 இருந்து 20 வரைக்கும் எத்தனாயிரம் கோடி வித்துருக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க. 10,000, 9,000, 4,000, 2,000, 7,000, 5,000ன்னு சொல்லி தொடர்ச்சியா வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. 7,000 கிடையாது 7,500, 5,000 கிடையாது 5,500, இப்படி வித்துக்கிட்டு இருக்கிற எஃப்ஐஐஸ் எப்போ வாங்க வருவாங்க, க்ரூட் ஆயில் விலை எப்போ குறையும், இதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுதான் நிதர்சன உண்மை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குவாலிட்டியான பங்குகளை வேற வேற செக்டர்ல இருந்து நமக்கு நம்மளுடைய புரிதலினுடைய அடிப்படையில நாலேஜை வந்து வளர்த்துக்கிட்டு ஒரு அழகான போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணலாம். அசட் அலோகேஷன் கத்துக்கலாம். புரியலையா, நிஃப்டி இண்டெக்ஸ், நிஃப்டி X50 இண்டெக்ஸ் இவங்களுடைய வேல்யூவேஷன் எப்படின்னு பார்த்துட்டு
கிராஜுவலா நம்மளுடைய பொசிஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். வாய்ப்புன்னு சொல்லிட்டு பொறுமை இல்லாம 2 வருஷத்துல எனக்கு ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்த்தா மார்க்கெட் குடுக்காது. இன்னும் கூட வந்து 6, 7 வருஷத்துக்கு கீழ அப்படியே படுத்தே கூட கிடக்கலாம். அதுதான் ஹிஸ்டாரிக்கலா நடந்திருக்குது. அதனால தான் 10 வருஷத்துக்கு தேவையில்லாத காச உள்ள போட்டுட்டு, நிம்மதியா வந்து இருங்க அப்படின்னு சொல்றது. நிம்மதியா இருக்கணும்னா, குவாலிட்டி, விலை அது 2மே வந்து சரியான விலையில நீங்க புடிச்சிட்டு தான் ஒரு அசெட் அலோகேஷன் மூலம் பிரிச்சு பிரிச்சு போடும்போது தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்.